ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கோகோனட் பர்ஃபி. இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாகவும் அதே சமயத்தில் சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. ஏன் பார்த்திங்கன்னா இதில் நம்ம சர்க்கரை எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது, வெல்லம் சேர்த்து தான் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் சர்க்கரை சேர்க்காதனால டயபெட்டிக்ஸ் பேஷண்ட் கூட விருப்பப்பட்டால் கம்மியான அளவில் எடுத்துக்கலாங்க. சரி வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். இன்றைக்கி அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்குறேங்க. அதோட ப்ரௌன் போர்ஷன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா கழுவிடுங்க. கழுவி நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு பல்ஸ் மோடில் விட்டு விட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. நீங்கள் வேணும்னா இதை தேங்காய் துருவி கூட வச்சுக்கலாம். நான் இப்போ துருவின தேங்காயோட அளவுன்னு பார்த்திங்கன்னா 2 கப் அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன். இப்போ உங்களுக்கு இந்த ப்ராசஸ் பண்ண வேண்டாம்னு நினச்சிங்கன்னா கடையில் உங்களுக்கு ரெடிமேட் டெசிகேட்டட் கோகோனட்ஸ்னே கிடைக்கிது. அதாவது ட்ரை கோகோனட் பவுடர் தாங்க. நீங்கள் அதை கூட இதுக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். அது கூடவே இப்போ அரைச்சி வச்ச தேங்காயையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது துருவின தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பு சிம்லேயே வச்சு நல்லா கிளறி கொடுத்துட்டே இருங்க. ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கணும். ஸோ கண்டிப்பாக அடுப்பு ஃப்ளேம் கம்மியில் தான் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியுது, கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு இதை விட இன்னும் நைஸாக வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் பல்ஸ் மோடில் போட்டு 2-3 தடவை சுற்றி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோட டெக்ஸ்சர் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் இப்போ தான் விப்பர் மோடில் போட்டு அதை கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இது அரைக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அது நல்லா ஆறி இருக்கணும். இல்லைன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டு தண்ணியாக போயிடும். ஸோ கண்டிப்பாக நல்லா ஆறினதுக்கப்புறம் நீங்கள் விப்பர் மோடில் போட்டு அரைச்சிருங்க. இப்போது ஒரு பிளேட்டில் பட்டர் ஷீட்டை வச்சு அதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் தடவி நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா பர்ஃபி பண்ணுறதுக்கப்புறம் உடனே இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம செட் பண்ணணுங்க. இந்த ஸ்டெப்பு நம்ம முதவே பண்ணி ரெடியாக வச்சுக்கணும். வாங்க அடுத்தது பார்ப்போம். ஒரு பேனில் நான் 1.5 கப் அளவுக்கு நான் வெல்லம் எடுத்துருக்கிறேன். இன்றைக்கி எந்த கப்பில் நான் தேங்காய் எடுத்தேனோ அதே கப்பில் தான் இன்றைக்கி 1.5 கப் அளவுக்கு நான் பொடிச்ச வெல்லம் எடுத்துருக்குறேங்க. இது கூடவே கொஞ்சமாக 1/4 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்து கொதிக்க விடலாம். இப்போது வெல்லத்தை நல்லா கரைச்சதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் அளவில் மிதமான தீயில் வச்சு வேக விட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ நான் 2 கப் தேங்காய்க்கு 1.5 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 2:2 ரேஷியோ கூட எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெல்லம் நல்லா பொங்கி வந்துட்டுருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் இப்போது அதோட பாகுபதம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். இப்போது 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி தான் இதோட கரெக்டான ஒரு பதமாக இருக்கும். அதாவது ஒரு கம்பி பதம்னு சொல்லுவோம்ல, அதுதான் கரெக்டான பக்குவம் இது. இப்போது கரெக்டான பாகு வந்ததுக்கப்புறம் அடுப்பை அணைச்சிருங்க. அதிக நேரம் குக் பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா பாகு பதம் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும். அப்படி ரொம்ப நேரம் ஆச்சுன்னா நம்ம பர்ஃபி சாப்பிடும்போது பல்லில் ஒட்டுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். கரெக்டாக அந்த பக்குவத்தில் இறக்கிடுங்க. இப்போ நம்ம வறுத்து வச்ச தேங்காயில் ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. பொதுவாக வெல்லத்தில் கொஞ்சம் அழுக்கு எல்லாம் சேர்ந்துருக்கும். அதுக்காக தான் ஸ்ட்ரெயின் பண்ணி சேர்த்துக்க சொல்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. அடுப்பு சிம்லேயே தான் இருக்கணும். இப்போது இந்த பர்ஃபி ரெசிபிக்கு நம்ம அதிகமாக நெய் சேர்க்கணுன்ற எந்த அவசியமும் கிடையாதுங்க. ஸ்டார்டிங்கில் 2 டீஸ்பூன் நெய் தான் சேர்த்துருக்கேன். அதுவே போதுமானது. ஏன்னா தேங்காயிலையும் ஃபேட் கண்டென்ட் இருக்குது. இப்போது இந்த ஸ்டேஜில் நான் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கிறேன். ஃபைனலாக 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிற தட்டுக்கு மாற்றிடலாம். நீங்கள் வேணுன்னா நெய் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போது பிளேட்டுக்கு மாற்றினதுக்கப்புறம் ஒரு ஸ்பேச்சுலாவை வச்சு நல்லா நீட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி கொடுங்க. இது கண்டிப்பாக ஒரு 2-3 மணி நேரம் நல்லா செட் ஆகணுங்க. அப்படின்னா தான் பர்ஃபி கட் பண்ணும்போது நீட்டாக வரும். பட் நான் இன்றைக்கி 1.5 மணி நேரம் தான் செட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா பர்ஃபி நல்லா செட் ஆகி வந்துருச்சு. இப்போ நான் அது வெளியில் எடுத்து பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணி காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதில் சர்க்கரை சேர்க்காமல் நம்ம வெல்லம் வச்சு பண்ணுறதுனால இது ஹெல்த்தியான அதே சமயத்தில் எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி தாங்க இது. டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் சர்க்கரை சேர்த்து பண்ணுறதை விட. நீங்கள் கண்டிப்பாக ஒருத்தர் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போது உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சைஸ்க்கு நீங்கள் ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பரான கோகோனட் ஜாகரி பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. அதோட டெக்ஸ்சர் பார்த்தீங்கனாலே தெரியும். பாருங்கள், சூப்பராக இருந்துச்சுங்க டேஸ்ட்டு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃபீட்பேக்கையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.